காய்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசின் ஆர்ட்டில் ஒரு ஃப்ரேம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நல்லா சின்ன ஃப்ரேம்லாம் நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பெரிய ஃப்ரேமு. ஒரு 8 இன்ச்சில் ஃப்ரேம் பண்ண போகிறேன். என்னைய நம்பி ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு ஆர்டர் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொடுக்கும்போது நல்லா பண்ணி தரணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். 12th பசங்க வந்து சாருக்கு வந்து காசுலாம் போட்டு நல்லா சேர்த்து சாருக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் பாய்ஸ் கொடுத்துட்டாங்க. கேர்ள்ஸோட கிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. நல்லா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நல்லா பண்ணி தரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ண ஆரம்பித்தாச்சு. ரவுண்ட் ஷேப்பில் சாரோட ஃபோட்டோ, தமிழ் சாருங்கிறதுனால தமிழ் மென்ஷன் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து வந்து அவருக்கு மைக்கில் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கோட சிம்பிள், அதுக்கடுத்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன், புக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர், அந்த என்ன பேட்ஜுங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நல்லா லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கோல்டன் பீட்ஸை வந்து நல்லா கார்னரில் சுற்றி ஃபுல்லாக வச்சு நல்லா லுக் வைஸ் நல்லா பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃபினிஷிங்க்கு நல்லா கார்னரில் நல்லா கோல்டன் கலரில் பெயிண்ட் அடித்து முடித்து நல்லபடியாக கொடுத்துட்டேன். பார்ப்போம். கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு உடன் ஸ்டாண்ட் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னும் சாரோட ரிவ்யூ இன்னும் கிடைக்கல. அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவுட்புட்டை பாருங்கள்.